வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், அப்புறம் வந்து நிறையா மாடலுக்கு இந்த போர்டு வரும். ஓகேங்களா? ப்ளூ ஸ்டாரு இன்னொரு 4-5 மாடல் வரும்னு நினைக்கிறேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒனிடா, அப்புறம் வேல்பூல், இந்த மாதிரி அந்த போர்டுக்கெலாம் வரும். இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரீஸ்டார்ட் ஆகிருக்கா. இப்போ இந்த 3 லைட்டு அட் டயத்தில் எரிஞ்சுதுன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. ஓகேங்களா? ஏன் ஆன் ஆகலைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இன்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிட்டுருக்கு. எரர் வந்துருச்சு பாருங்கள். இதில் எரர் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 3 எல்இடி தான். 1 2 3 இந்த எல்இடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் அவுட்டோர் எல்இடி பிளிங்கிங் அப்படின்னு எரர் கோட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மட்டும்தான் இதோட மாடலுக்கு எரர் கண்டுபிடிக்க முடியும். இது நார்மலாக பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது பவர் எல்இடி, இது எரர் கோட் எல்இடி, இது வந்து அது எப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோல் எல்இடி. ஓகேங்களா? நார்மலாக இருக்கும். இந்த எல்இடி வந்து எல்இடி 1 மட்டும் எரியுது, 2 and 3 ஆஃபில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்சி சர்க்யூட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எரரு. ஓகேங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுடோரில் பாருங்கள். அவுடோரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2-3 இது போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், விடிசி, ஐபிஎம் எஃப்ஓ, விஏசி, ஐபிஎம் ஐ, அதாவது ஐபிஎம் கரண்ட்டு, பிஎஃப்சி எஃப்ஓ, இந்த மாதிரி ஒரு 4-5 போட்டிருக்காங்க. 5 வோல்ட்டு, 15 வோல்ட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த போர்டில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீட்டர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆனில் இருக்குது. இங்கே பாருங்கள், கிரவுண்டு வந்து இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் கிரவுண்டு ஜிஎன்டின்னு போட்டிருக்கா. இதில் நெகட்டிவ் ப்ரோபோ வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 15 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. 5 வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. 12 இங்கே இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் அந்தாண்டா இருக்குது. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம மற்றதெல்லாம் செக் பண்ண போகிறோம். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். எதுக்கு ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோரில் வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அவுடோரை ஆன் பண்ணாமலே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எரர் வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கா அவுடோரு. கொஞ்சம் நேரம் இது பாருங்கள், 3 லைட்டு எரிஞ்சுன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகணும். கம்ப்ரஸர் ஆன் ஆகலை, எரர் இருக்கிறதுனால. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். விடிசி 3 வோல்ட் இருக்கா. அதாவது நமக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். விடிசி அதாவது டிசி வோல்டேஜ். ஐபிஎம் எஃப்ஓ 4.9, எஃப்ஓ வந்து 4.9 கரெக்டாக இருக்குது. ஐபிஎம்லேருந்து ஃபால்ட் அவுட்புட் கரெக்டாக வருது. ஓகேங்களா? பாருங்கள், விடிடின்னு ஒன்று போட்டிருக்கா. இது 5 வோல்ட், இதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஐபிஎம் கரண்ட்டு 2.4, ஓகே, இதுவும் ஓகே தான். இது கரண்ட் வந்து ஆன் ஆகி ஓடும்போது மற்றபடி மாறும், மற்றபடி பிரச்சனை கிடையாது. 2.4 ஓகே தான். விஏசி 2.4, இதுவும் ஓகே. ஓகேங்களா? வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுது. பிஎஃப்சிஎஃப்ஓ பாருங்கள், 3.8 வோல்ட் தான் இருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ இது வந்து 5 வோல்ட் வரணும். இப்போ ஐபிஎம் எஃப்ஓ எப்படி 15 வோல்ட் 5 வோல்ட் வருதோ அதே மாதிரி பிஎஃப்சிஎஃப்ஓவும் 5 வோல்ட் வரணும். அந்த 5 வோல்ட் வரலை. ஓகேங்களா? இது எந்த ஐசி சம்மந்தப்பட்டது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ. சொல்லியிருந்தேன்னா இப்போ அதுக்கு 5 வோல்ட் வந்துருச்சு. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். யூனிட் போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் சீரியஸில் தான் போட்டு ஆன் பண்ணுறேன். ஓகேவா? எப்போவுமே ஹீட் சிங் இல்லாதப்போ சீரியஸில் போட்டு ஆன் பண்ணுங்கள், சேஃப்டி. ஏன்னா சம்டைம்ஸ் ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஐபிஎம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹீட் சிங் இல்லாமல் போட்டிங்கன்னா. ஓகேங்களா? இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். 16 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. ஓகேங்களா? இதில் இன்டோரில் எரர் வரத்துக்கு சில டைம் லேட் ஆகும். அவுடோரில் தான் உடனே வரும் எரரு. இன்டோரில் வரத்துக்கு லேட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. இன்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிட்டுருக்கு. அவுடோர் பிஎஃப்சி சர்க்யூட் இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ லேம்ப் வந்து பிரைட் ஆகல பாருங்கள். கம்ப்ரஸர் ஆனால் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. லோடாக வோல்டேஜ் குறைய பிஎஃப்சி மெயின்டைன் பண்ணும். பத்தலைங்கும் போது தான் லைட்டு நமக்கு பிரைட் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், பிரைட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகுது. இப்போ லோட் ஆகுதுன்னு அர்த்தம். பிஎஃப்சி பத்தலை, வோல்டேஜ் பத்தலை, பிஎஃப்சி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்மளே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பிஎஃப்சி எரர் வந்துருச்சு பாருங்கள். திருப்பி
சேம் எரர், ஏன்னா அதுக்குள்ளே வோல்டேஜ் பத்தலை. ஓகேங்களா, அதனால் பிஎஃப்சி கரெக்ஷன் எரர் வந்துருச்சு. இப்போ நான் அசம்பிள் பண்ணிட்டு பின்னாடி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வோல்டேஜ். இப்போ அதுக்கு முன்னாடி எது இதுக்குள்ளது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஐசி தான், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிஎஃப்சி ஐசி. பிஎஃப்சி அவுட்புட்டு இந்த ஐசிலேருந்து தான் வரும். இந்த ஐசி இந்த 2 ஐசியும். இது ஐஜிபிடி டிரைவர். ஐஜிபிடிக்குள்ளே இந்த ஐஜிபிடிக்குள்ளே டிரைவர் ஒன்று, டிரைவர் ஐசி ஒரு இது 2 பிஎஃப்சி. இது வோல்டேஜ் கரெக்ஷனுக்கு. ஓகேங்களா, வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் கரெக்ஷனுக்கு எல்லாமே இந்த ஐசி தான் ஹேண்டில் பண்ணும். கம்பரேட்டர் ஐசி. ஓகேங்களா, இதுலேருந்து தான் அவுட்புட் வந்து நமக்கு வரும். இந்த அவுட்புட் வரலன்னா இந்த ஐசியை செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள், வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓகே, இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கிரவுண்டு, சேம் அதே கிரவுண்ட் பின்னு. கிரவுண்ட் பின்னுக்கும் எஃப்ஓ பின்னுக்கும் இதே எஃப்ஓ பின்னு, பிஎஃப்சி எஃப்ஓ சொன்னேன்னே. ஓகேங்களா, இப்போ எல்லா வோல்டேஜும் செக் பண்ணலாம். நம்ம ஆன் பண்ணிட்டேன். அதேமாதிரி லைட் எரியுது பாருங்கள். இண்டோரையும் ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பிஎஃப்சி எஃப்ஓக்கு 5 வோல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. முன்னாடி 3.8 வோல்ட்டு தான் வந்துட்டு இருந்ததா. அதே மாதிரி வோல்டேஜ் வேரி ஆகுது பார்த்தீங்களா. ஓகேங்களா, ஓகேண்ணா, பக்காவாக இருக்குது. தேங்க்யூ. சாரி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்ட்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இடமும் ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு செக் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது பாருங்கள், லோ வோல்டேஜ் எரர் வருது பாருங்கள். ஓகேங்களா, எரர் கோடு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த இடத்த மட்டும் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக போர்டை சீக்கிரமாக ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.